மத்தேயு 6:9-10 உம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். வெள்ளிக்கிழமை இரவும் நேற்று காலையிலும் இரவிலும் கிறிஸ்துவோடு நாம் நடப்பது எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், அதுதான் அவரோடு நடக்கிறது, சஞ்சரிக்கிறது என்று நாம் தியானித்தோம். இன்று காலை ஆலயத்தில் நம் தேவாதி தேவன் ஆலயத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார் என்று நாம் தியானித்தோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்வு கொஞ்சம். எனவே அருமை ரட்சகர் இயேசு சொன்னார், யோவான் 14:22-3 நாம் படிக்கும் பொழுது, நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி மறுபடியும் நான் வருவேன், உங்களை என் பக்கமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன? அவருடைய விருப்பம்தான் என்ன? அவரோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும், அவர் நம்மோடு சஞ்சரிக்க வேண்டும். அதை அவர் சொன்ன அந்த பூமியில நான் செய்வேன், நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த உலக வாழ்வின் முடிவு நமக்கு வரும் பொழுது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல சஞ்சரிப்பு, இதையும் தாண்டி ஆண்டோட விருப்பம், நான் இருக்கிற பரலோகத்தில் என் மக்களை, என் பிள்ளைகளை கொண்டு போய் அவளோடு நான் இருக்க வேண்டும், அவளோடு நான் இருக்க வேண்டும். எனவே தான் அவர் சொன்னார், நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் என்று. அப்போஸ்தலர் 1:11 படித்து பாருங்கள். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வானத்திற்கு போகும் பொழுது எல்லாரும் அவரை வானத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று தேவதூதர்கள் தோன்றி சொன்னார்கள், அங்க என்னப்பா பார்க்கிறீங்க? அவர் எப்படி போகிறாரோ அப்படியே திரும்பி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருவார், இயேசு திரும்பி வருவார், நம்மை கைவிடவே மாட்டார், அழைத்து கொண்டு போக வருவார். அவருடைய ராஜ்யத்தில் நம்மை வைத்து அழகு பார்ப்பார், மகிழ்ச்சியாய் நம்மோடு கூட அவர் உலாவுவார். இங்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அந்த பாக்கியத்தை அவர் நமக்கு செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். எனவே அவருடைய வருகை அது சீக்கிரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சில மாதங்களுக்கு முன்பு தேவ சமூகத்தில் நான் பிரார்த்தனையில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கூகுள் மூலமாக கொடுப்பதற்காக தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை முடித்து பிரார்த்தனையில் நான் ஈடுபட்டேன். திடீரென்று ஆண்டவர் சம்பந்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை பேசினார். ஆகாய் 2:6, எபிரேயர் 12:26, யோபு 9:5-6 இவைகளின் படி அவர் சொன்னார், நான் இன்னும் ஒரு விசை உலகத்தை அசைப்பேன். அப்ப I will shake the world. நான் இன்னும் ஒரு விசை உலகத்தை அசைப்பேன். இது கடைசி எச்சரிப்பு என்று சொன்னார். மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 13, 14, 15 நாம் 16 படிக்கும் பொழுது, கடைசி நாட்கள் ஒரே ஒரு தலைமை தத்துவத்தின் கீழ் அனைத்து இந்த உலகமும் செயல்படும். அது அந்தி கிறிஸ்துவின் நாட்களாகவும் ஒரு கொடையின் கீழ் வந்து உலக மக்கள் அத்தனை பேரும் தங்கள் நெற்றிகளிலும் கைகளிலும் அவனுடைய முத்திரையை பதிப்பார்கள்
எனவே கவனமாய் இருக்க நீ சொல்லு, என் ஜனங்களுக்கு எச்சரிப்பை சொல்லுப்பா. நான் வர வேண்டும், வந்து அவளை அழைத்து போக வேண்டும், அதை தெரியப்படுத்து என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றல்ல, இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தயவு செய்து இன்று இரவு நாம் திரும்பி வீட்டுக்கு போகும் பொழுது கிறிஸ்துவோடு நாம் மேலுலகில் போவதற்காக, அங்கு போய் அவரோடு சஞ்சரிப்பதற்காக நாம் இன்றைக்கு இரவு நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமோஸ் 4:11-12 படித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் நான் கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல் இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare to meet your God. My dear sister, my dear beloved brother, my children, prepare to meet your God. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. வேதம் சொல்கிறது 2 பேதுரு 3:10 இப்படி, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரிகளும் யாவும் அழிந்து போகும், ஒன்றும் நிற்காது. நேற்று இரவு நாம் தியானித்தோம், அப்பா என்ன 5 புலங்களையும் நான் சிலுவைக்கிணராய் கொண்டு போய் நான் ஆணி அடிக்க வேண்டும், என் ஆசா பாசங்களை ஆணி அடிக்க வேண்டும், என் சுய விருப்பங்களை ஆணி அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். நான் சிலுவையில் போட்டதை இம்சைப்படுத்தி அடித்து நொறுக்க வேண்டும். இங்க அப்படி பாடுகள் உண்டு. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லவில்லையா? மனம் கலங்காதிருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். இதை தாண்டி ஒரு பரலோக வாழ்வு நமக்கு ஆவலோடு காத்திருக்கிறது. அங்கு செல்வதற்கு நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தவே விரும்புகிறார். அவர் வரும் பொழுது வானம் திறக்கும், பூமி அசையும், எக்காலம் தொனிக்கும், மேகத்தின் வழியாய் அவர் வருவார். வருவார் விழித்திருங்கள், இயேசுநாதர் வருவார் விழித்திருங்கள், வருவார் விழித்திருங்கள், வானம் மடமடங்க வையகம் கிடுகிடுங்க, எவரும் நடு நடுங்க, வரவே மாட்டார். இடிச்ச புலி மாதிரி இப்படி இருக்கிறீங்க. நீ போய் பாடுற, நீ பாடு.
கையா தட்டுங்களப்பா. பழைய கீர்த்தனை பாட்டு உங்க பாட்டு தான். நான் புது பாட்டுல எனக்கு எழுத தெரியாது. பழைய பாட்டு கீர்த்தனை பாட்டு பாட மாட்டீங்களா? நான் ஆலயத்தில் வருவார்களே மத்தேயு 25:13 படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இங்கு மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். The little awareness. அவர் வருவாரப்பா, விழித்திருக்க வேண்டும். ஐயோ சொல்லிட்டாங்க வந்துருவேன்ட்டாங்க. காத்துக்கிட்டே இருக்கிறப்ப எப்பப்பா வர்றீங்க? போன் போட்டு பேசிட்டாங்க, இப்ப வர்றேன். எங்க வந்துட்டீங்க? நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து புறப்படுவாங்க. வந்துட்டேன்னா தக்கல தாண்டி வந்துட்டானே. ஆமா ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயா இப்பதான் புறப்பட்டிருப்பார். காத்திருப்போம், கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்போம், விழித்திருப்போம். யார் இந்த மனுஷகுமாரன்? நாம் அனைவருக்கும் தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து. இவைகளை காண்பிக்கிற வசனத்தை பாருங்கள். மத்தேயு 25:31. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர், மனுஷகுமாரன், மகிமை பொருந்தினவர். மத்தேயு 26:2. மத்தேயு 26:24, 45, 64, மார்க் 2:19, 2:28, மார்க் 8:31, மார்க் 14:21, லூக்கா 24:7. வேதம் சொல்லுகிறது அவர் மனுஷகுமாரன் இயேசு. யோவான் 12:34 படித்து பாருங்கள். கிறிஸ்து என்னென்றைக்கு இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது சொல்லுகிறீரே, யாருப்ப இந்த மனுஷகுமாரன்? யார் இந்த மனுஷகுமாரன்? ஒரு நல்ல உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7:56. ஸ்தேவான் தன் மரணத்தின் உச்சத்தில் கட்டத்தில் சொல்கிறார், நான் அருமை இரட்சகரை காண்கிறேன், வானம் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன். அவரை கல்லறிந்து கொன்றார்கள். தேவனே இந்த மக்களை ரட்சியும் மன்னியும் என்று கதறி சொன்னார். இயேசு அங்கு நிற்கிறார், நான் காண்கிறேன். அவர் யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யார்? இந்த மனுஷகுமாரன் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து, நான் வரப்போகிற மனுஷகுமாரன் அப்ப மணவாளனாய் நான் வரப்போகிறவன். ஹல்லேலூயா. இந்த மனுஷகுமாரனுக்கு இன்னொரு பேர் இந்த மணவாளன். மணவாளன். மத்தேயு 25:1 வரைக்கு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியை கவனமாய் படித்து பாருங்கள். இங்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளை குறித்து பேசி இருக்கிறார். அவர் மணவாளன். மணவாளன்
மணவாட்டி கரம் பிடித்து கொண்டு போவதற்காக வருவார். மணவாட்டி ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மணப்பெண் புது ஆடை உடுத்தி மேல ரீத்தெல்லாம் வச்சு, அன்றைக்கு பிடிச்சி அது வரைக்கும் கொண்டே போட்டிருக்க மாட்டேன், அன்றைக்கு பிடிச்சி கொண்டையெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் ஸ்டிக்கு எல்லாம் தேய்ச்சி கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க. காத்திருப்பாங்க மணவாளன் வருகிறதற்காக. மணவாளன் வருகிறான்னா கேட்கும், தெரியும் மணவாளன் வருகிறார். எந்த சமையல் கட்டில் இருந்தாலும் ஓடி வந்து பார்ப்பாங்க, அப்படியே போட்டுட்டு அடுப்பு கூட அணைக்க மாட்டாங்க. டேய் கொட்டு கொட்டு கேட்குடா, ஊத்து பிபி பிபின்னு ஊத்து கேட்குடா, மேலதாளம், மாப்பிள்ளை போகுது மாப்பிள்ளை போகுது. பார்க்க ஒரு கூட்டம். இங்க மணப்பெண் வீட்டில் என்ன, தட்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு மாப்பிள்ளை வந்துட்டார், மாப்பிள்ளை வந்து மணவாளன் வந்துட்டாருப்பா. ஒரே பரவசம், ஒரே பரவசம். அதற்கு அவள் ஆயத்தமா இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மாப்பிள்ளை வந்துட்டாரு, பொண்ணை பார்க்கிறாரு, அது ஒரு பைத்தியக்காரி போல இருந்தா திருமணம் பண்ணுவாரு? சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நண்பன் தன்னுடைய சகோதரி திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான். அவளுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பிசாசு போராட்டம். ஜெபம் பண்ணி படாத பாடுபட்டு அதை தீர்த்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு திடீர்னு முந்தின நாள் ராத்திரி பேய் பிடிச்சிட்டு திரும்ப. நல்லா சொன்னோம், ராத்திரி வெளியே போய் உட்காராத, அதுவும் பிச்சி பூ வச்சுட்டு இருக்கிற, அந்த வாசனை விடவே செய்யாது ஒன்ன. போட்டு உள்ள ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, வாமா வாராசா வா. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வருது, பிரதர் தயவு செய்து ஓடி வாங்க, நீங்க லேட்டா வந்துடாதுங்க. ஐயோ அடங்கவே மாட்டேங்கிறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புறப்பட்டுட்டாங்க. அப்படியே வர்றேன்ப்பா. ஆனால் என்ன மனைவியுமாக சேர்ந்து ஒரே ஓட்டமாய் போனோம். போய் அங்கே பார்த்தா பட்டு சாரியெல்லாம் கட்டுனதெல்லாம் உறிஞ்சு போட்டு ஒரு மூலையில் அப்படியே இருக்கிறா. நான் உள்ள போனோம். நீ வந்துட்டியா? நான் போய் கூட போய் உட்கார்ந்து, இப்ப உள்ள இருக்கிற சரக்கு நீ உள்ளே இருந்துக்க. அதை பார்த்து அப்படிதான் சொன்ன, நீ உள்ளே இருந்துக்க, நீ போகாத. அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். இந்த கோலத்துல மாப்பிள்ளை பார்த்தான்னா திரும்பி போயிடுவான். அது அப்படியே அமைதி ஆயிடுச்சு பாருங்க. அவள் வாயில இட்லி எல்லாம் கொடுத்து ஊட்டி, அப்புறம் சாரி எல்லாம் கட்டி மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எப்பா கொஞ்சம் இங்க பரவசம், அந்த நேர சர்ச்சுக்கு போயிரு, அங்க வந்துடும் அப்படின்ட்டான். ஓகே அப்படியா, சரி. நேர சர்ச்சுக்கு போனா இந்த பக்கம் மாப்பிள்ளை, இந்த பக்கம் நான். திருமணம் முடிஞ்சு அதுக்கு பிறகு திரும்பியும் போட்டு அதெல்லாம் துரத்தி நல்லா இருக்கிறா பிள்ளையும் குட்டியுமா. அந்த கோலத்தில் இருந்தால் மணமகன் அவளை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார், நான் வரப்போறேன்ப்பா, உன்னை கைப்பிடிச்சு கொண்டு போக வரப்போகிறேன். ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? நீ ஆயத்தமா இருக்கிறாயா? 23 வயசு பொண்ணுக்கு தாண்டிட்டினாலே கல்யாணம் பார்க்கணும். 25, 27. நேற்றைக்கு ஒருத்தர் சொல்றார், பிரதர் 29 வயசு தாண்டிட்டினாலே அவ்வளவுதான், மாப்பிள்ளையெல்லாம் கிடைக்காது. ஒரு ஆயத்தம் பண்ணுகிறோம். நகைகளை வாங்கி சரப்பணிகள் எல்லாம் அணிந்து கொள்கிறோம். நல்ல பட்டாடைகளை போடுகிறோம். நல்ல விருந்து, மட்டன் பிரியாணி போடுகிறோம். நமக்கு பாயசத்தோட சாப்பாடுங்க, அவியல் கூட்டோட நல்ல விருந்து வைக்கிறோம். நல்ல மண்டபத்தை எடுக்கிறோம். ஆடம்பரமாய் செய்கிறோம். ஆயத்தம் ஆயத்தம் இதெல்லாம் சரிதான்ப்பா. அவர் வரப்போகிறார். நாம் எவ்வளவு ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? Check up your heart right now. நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம். அவர் வரப்போகிறார். நாம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறோம். மணவாளன் இயேசு கிறிஸ்து, கன்னிகை மணவாட்டி.
இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் சபை, மணவாட்டி சபை. மணவாட்டி சபை இல்லை, மணவாட்டி நம்ம தான் சபை, மணவாட்டி சபை. கன்னிகை என்கிறது ஆங்கிலத்தில் வெர்ஜின். வெர்ஜின் என்கிறது நாட் மேரிட், அன்மேரிட், திருமணமாகாத பெண். அதாவது ஒரு ஆணை அறியாத ஒரு பெண். அப்படி ஒரு பெண் இருந்தால் அது பேர் என்ன சொல்லுங்க? கன்னி மரியா. கன்னி மரியாதை கன்னி கழியாதவா. அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. பிள்ளை பிறக்கும் பொழுது தான் கன்னியை உடையுது. கன்னித்தன்மை, பரிசுத்தம், ஹோலினஸ். மணவாட்டி ஆண்டவர் பரிசுத்த வாட்டியை பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். மணவாட்டி என்றால் பெண்கள் மாத்திரமில்லை, ஆண்களையும் சேர்த்து தான் மணவாட்டி. பரலோகத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே பக்கம் இருக்கிறார்கள். அங்க அந்த பாரபட்சம் கிடையாது, எல்லாரும் ஒரே போல இருக்கிற தேவதூர்களை போல் காட்சி அளிப்பார்கள். ஆனால் அவருடைய பார்வையில் அனைவரும் மணவாட்டி. இங்கு ஆண் பெண், அங்கு அனைவரும் மணவாட்டி. எனவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்த வாட்டிகளாகவே எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால், நம்மை கரம் பிடிக்க வேண்டுமானால், நீங்களும் நானும் பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்க வேண்டும். தட் இஸ் பிரிப்பரேஷன். அதுதான் ஆயத்தம். அதுதான் நாம் ஆயத்தம் படுகிறது. எபேசியர் 5:25 படித்து பாருங்கள். புருஷர்களை உங்கள் மனைவி அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபையின் மீது அன்பு வைத்தார். அவரே சபையின் தலைவர். மனைவி மீது, மணவாட்டி மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார், நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் ஆவலோடு இருக்கிறார் நம்மை கரம் பிடிப்பதற்காக. 2 கொரிந்தியர் 11:2 பாருங்கள். வேதம் சொல்லுகிற பவுலடிகளை இப்படி கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரே கணவன், ஒரே புருஷன், ஒரே வாழ்வு, ஒரே நித்திய வாழ்வு, இட்டர்னிட்டி, இட்டர்னல் லைஃப். விவாகரத்துக்கு இடமே கிடையாது. ஒரே புருஷன், ஒரே மணவாளன், மணவாட்டி. நாம் இங்க உலகத்தில் பாருங்க, ஓ பிடிக்கலையா, மாப்பிள்ளை பிடிக்கல, உடனே அவ அம்மா வீட்டுக்கு போய் அங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுறது. நமக்கு நிறைய வக்கீல்கள், தபல பாடுறவங்க வக்கீல் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஃபீஸ் கொடுக்குறேன் போ, அப்படி ஒரு நோட்டீஸ் மாத்திரம் அனுப்பிடுற, அவ்வளோ போதும். கெடுக்க அவன் நடுங்கி போயிடுவான் அந்த நோட்டீஸ் வந்துட்டுனால. இதுக்கே அந்த நோட்டீஸ் வந்திருக்கு, முன்ன எனக்கு பிடிக்கல. ஒரே கணவன், ஒரே புருஷன், ஒரே மணவாளன், ஒரே ஒரு மணவாட்டி. அங்க விவாகரத்துக்கு இடமே கிடையாது. என்ன பிடிக்கல போயிரு அப்படிலாம் கிடையாது. சாமி நீர் என்ன கூப்பிட்டு வந்துட்ட, உம போக்குன்னு சரியில்லையே, நான் இறங்கி திரும்ப நாகர்கோவில் போறேன்னா நடக்காது. ஒரே தரம் ஆண்டவர் வர ஆவலோடு காத்திருக்கிறார் நம்மை கொண்டு போவதற்காக. எப்படி? கற்புள்ள கன்னிகையாக. அந்த உவமையில் பாருங்கள், 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். 10 பேரும் கன்னிகைகள். 10 பேரும் போனார்கள் ஆண்டவரோடு? இல்லை. ஆனால் 10 பேரும் பரிசுத்த வாட்டிகள். நம்முடைய சபையில் பார்ப்பதற்கு எல்லாரும் பரிசுத்த வாட்டிகள் போல சிரித்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனா அப்பா பார்க்கிறார், இருதயத்தை பார்த்து டைரக்டாவே பார்க்கிறார். சிரிக்கிறியா? பரிசுத்த வாட்டி போல இருக்கிற, நடிக்கிறியா? உள்ளத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் நீ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அது பொல்லாத இருதயம், மகா கேடுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம். அவர் பார்க்கிறார். வானத்திலிருந்து பூமியில் சுற்றி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது, துளாவி துளாவி பார்க்கிறது. என் கன்னிகைகள் இருக்கிறார்களா? வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய தாவீதுக்கு கன்னிகைகளை பார்ப்போம் என்று சொல்லுகிறார். அவருடைய திருமணத்திற்கு கன்னிகைகளை பார்ப்போம். எஸ்தரின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். கன்னிகைகளை கொண்டு வாருங்கள். பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்தவான்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்படியானால் 10 பேரும் ஆண்டவரோடு போகவில்லை. 10 பேரும்
வெர்ஜின்ஸ், கன்னிகைகள். ஆனால் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேருக்கு மாத்திரம்தான் புத்தி இருந்தது. புத்தி உள்ளவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, மத்தேயு 25:1 படித்து பாருங்கள். பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போம். நாம் புத்தி உள்ள கன்னிகைகளாக இருக்கிறோமா? எல்லாரும் ஆண்டவரோடு கரம் பிடிக்க முடியாது. 2 பிரிவுகள் இருக்கிறது, புத்தி உள்ளவர்கள், புத்தியற்றவர்கள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தியற்ற ஸ்திரியோ தன் வீட்டை தன் கைகளினால் இடித்து போடுகிறார், குடும்பத்தை இடித்து போடுகிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் முத்துக்களை பார்க்கிறோம் விலையேற பெற்றவள். அவள் சம்பந்தம் ஒரு நாள் ஒழியாது. அவள் பிள்ளைகள் எழுப்பி சொல்வார்கள், எங்க அம்மா பாக்கியவதி. அவன் புருஷன் சொல்லுவான், என் பொண்டாட்டிய அவ எனக்கு தலை கிரீடம். மனைவி புருஷனுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கல்யாணம் முடிச்சு வந்த உடனே அம்மா சொல்லுவா, தலைக்கு மேல தூக்கி வைடா, நாளைக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், தலைக்கு மேலதான் பொண்டாட்டியை தூக்கி வைக்கணும், வேற எங்க வைக்கணும்? அவ கிரீடம். இவ்வளவு கூட்டிட்டு வரலன்னா ஆத்துக்காரி எங்க கேட்பீங்களா? என்ன வரலையா, மனைவி வரலையா? அவ கிரீடம், அவ்வளவுதான் தூக்கி கொஞ்சம் அலங்காரம் ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்தி கொண்டு வரணும். பாருங்களேன், என்னைய பாருங்களேன், அவ இடம் எப்படி இருக்கு, என் இடம் எப்படி இருக்கு, அதான் ஒரு அலங்காரம். என் மகன் சொல்லுவான், மம்மி இப்பதான் இந்த முன்னால கார்ல உட்கார்ந்தா ஜம்முன்னு இருக்கு, வெயிட் இருக்கு. தலைக்கு கிரீடம். உங்கள் கரத்தினால் இடிக்கவும் முடியும், உண்டாக்கவும் முடியும். மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பை உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து ஆண்களில் கலங்கி போக வேண்டாம். நம்மையும் குடும்பத்துக்கு தலைவராகவே வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு கிரீடம் நம் தலைக்கு மேல வைத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். நம் மேல வைத்திருக்கிற கிரீடமும் நாமும் சேர்ந்து மணவாட்டிகளாக அவருடைய சமூகத்தில் போக வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை 2 பேதுரு 3:14 படி கரையற்றவர்களாக, பிழை இல்லாதவர்களாக நாம் இருக்க ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 படித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பிரைடு, த பிரிப்பரேஷன் ஆஃப் பிரைட், மணவாட்டி புது பெண் ஆயத்தமாக வேண்டும். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தம்? அந்த 5 புத்தி உள்ள கன்னிகளும் அந்த ஆயத்தத்தோடு இருந்தார்கள். எரிகிற விளக்கை எப்பொழுதும் வைத்திருந்தார்கள். அவருடைய கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. இரவு வந்தது, தூங்கினார்கள். என் மணவாளன் எப்பொழுது வருவாரோ எனக்கு தெரியாது, எப்பொழுது வருவாரோ தெரியாது, எனவே என் விளக்கு அணைந்து போகக்கூடாது. விளக்கு எப்பொழுதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். காலையில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நான் பேசினேன். வேதம் சொல்லுகிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய சபைக்குள் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 படித்து பாருங்கள். 7 குத்து விளக்கு மத்தியில், 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன் நம் தேவன். 7 பொன் குத்து விளக்கு, 7 குத்து விளக்கும் சபைகள், சபைகள் இருக்கிற மணவாட்டிகள். நம்மை ஆண்டவர் பொன் குத்து விளக்காய் பார்க்கிறார். எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் அதில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும், வற்றி போகவே கூடாது. 24 மணி நேரமும் எண்ணெய் நிறைந்திருக்க வேண்டும்.
சங்கீதம் 23 தாவீது சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Yes, my dear sister and brother, my cup is runneth over. It is overflowing. Anointing, the Holy Spirit, the Spirit of God, பரிசுத்த ஆவி, the fire. I need it. I need it, sir. எனக்கு இந்த பரிசுத்த ஆவி வேண்டும். அதைதான் எண்ணெய்க்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிற எண்ணெய், மிருதுவா இருக்கும் எண்ணெய், ஆனந்த கழிப்படை செய்கிற எண்ணெய். எண்ணெயை தொடர்ந்து பருகி பாருங்கள், முகக்களை தானாகவே வரும். முகக்களை உண்டு பண்ணுகிற எண்ணெய் பரிசுத்த ஆவி. ஒருவருடைய முகத்தை பார்த்தால் சொல்ல முடியும் எவ்வளவு நேரம் இவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், கிறிஸ்துவோடு எவ்வளவு நேரம் நடக்கிறார்கள், எவ்வளவு அதிகாரங்களை படிக்கிறார்கள் வேதத்தில், எத்தனை வசனங்களை இவர்கள் தியானிக்கிறார்கள். முகத்தை பார்த்தால் சொல்ல முடியும். அகத்தின் அழகு தெரியும், முகத்தில் தெரியும். என் அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். மணவாளனுடைய கரத்தை பிடிப்பதற்காக இன்று இங்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்றால் முடியாது. எனவேதான் இந்த கன்னிகைகளுக்குள் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணெய் குறையாமல் வைத்திருந்தார்களப்பா. எனவே நான் வருகிற சத்தத்தை கேட்டு உடனே விளக்கை பற்ற வைத்தார்கள். மக்கள் கடைக்கு ஓடி போனார்கள். அந்தோ பரிதாபம். மத்தேயு 25:10 சொல்கிறது, மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கரம் பிடித்து கல்யாண மேடைக்கு போனார்கள். நாம் அந்த பாக்கியத்தை பெற முடியுமா? நாம் அந்த பாக்கியத்தை பெற முடியுமா? போன மாதம் நானும் என் மனைவியும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக லக்னோ போனோம். சென்னை ஏர்போர்ட்டில் வேகமாய் சென்று அந்த லக்கேஜுகளை கொடுக்கக்கூடிய அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் எங்களுடைய லக்கேஜை வைத்தோம். அந்த பெல்ட்டில் திடீர் இந்த பொண்ணு சொன்னா, சார் பெல்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு சார், நீங்க போக முடியாது. என்னம்மா சொல்றேன்னா, கரெக்டாக தான் வந்திருக்கிறம்மா. இல்லை சார், வேண்டுமென்னா நீங்களும் உங்க மனைவியும் போங்க, லக்கேஜ் அனுப்ப முடியாது. லக்கேஜ் இல்லாம நான் போய் எதுக்கு? போகவே முடியாது. யாருக்கோ கூப்பிட்டு கேட்கிறாங்க, இது இப்போ லக்கேஜ் இருக்கு. இல்ல இல்ல, பெல்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க, 5 நிமிடம் லேட்டா வந்திருக்கிறாங்க. போச்சுடா சாமி, அவ்வளவுதான். அதன் பிறகு அடுத்த 7 மணிக்கு ஃபிளைட்டை பிடித்து லக்கேஜை வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. நேரம் லக்னோவுக்கு அனுப்பிட்டாங்க. என்னுடைய அலைச்சலை பாருங்க. காலையில் 10 மணிக்கு அந்த உபியில போய் இறங்குறோம். அது எந்த இடமா? வாரணாசியில் போய் இறங்குறோம். சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அடுத்த ஃபிளைட்டுக்கு காத்திருந்து அதன் பிறகு லக்னோவுக்கு போறோம். 5 நிமிடம் தாமதம். கேட், லக்கேஜ் கேட் அடைக்கப்பட்டது. கடைக்கு போனார்கள். வந்து பார்க்கும் பொழுது கதவு அடைக்கப்பட்டது. நீங்களும் நானும் தாமதம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். ஒரு பிரதான தூதன் எக்காலம் ஊதுவான். ஊதும் பொழுது பரமன் இயேசு வருவார். சாயங்காலமோ நடுராத்திரியிலோ சேவல் கூவிடும் நேரத்தில். இந்த பழைய பாட்டு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? கைதட்டி பாடுவோமா? சொல்லுங்கம்மா. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கோவிடும் நேரத்திலோ
Are you prepared? Are you prepared to meet Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தம்பி சாக்ஸ் ஆயத்தமா இருக்கீங்களா? அருமையா ஆசிக்கிறீங்க ஆண்டவருக்காக. Are you prepared to meet Jesus Christ? சிஸ்டர், இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது நீங்கள் ஆயத்தமா இருங்கள். பயப்படாங்க, உங்களை சொல்ல மாட்டேன். விழித்திருங்கள். ஆயத்தமாருங்கள் என்பது விழித்திருங்கள். இன்னும் தூங்கக்கூடாதா? அப்படியே கண்ணை திறந்து வச்சு விளக்கண்ணை ஊத்திட்டு இருக்கணுமா? அவர் வருவார் வருவார். அவேர்னஸ், அவேர்னஸ், நமக்குள் பரிசுத்தாவின் அனுபவம். மத்தேயு 24:36 முதல் 39 வரை படித்து பாருங்க. மார்க் 13:32 படித்து பாருங்க. அவர் வரும் நாள் தெரியாது நமக்கு. மத்தேயு 24:42 முதல் 44 திருடனை போல் வருவார். அவர் வரும் நாள் தெரியாது. மார்க் 13:37 விழித்திருங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நீங்கள் விழித்திருங்கள். அவர் என்ன ஜாமத்தில் வருவார் என்பது நமக்கு தெரியாது. இன்னொரு காரியத்தை பாருங்கள். மார்க் 14:38 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்கள். கெச்சமனே தோட்டத்தில் சீசுலை பார்த்து சொன்னார், ஜெபம் பண்ணுங்கப்பா, தூங்கிட்டே இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்கப்பா, நீங்கள் சோதனையில் விழுந்து போகக்கூடாது. பேதுரு சாத்தான் உன்னை புடைக்கும்படியா கேட்டுக்கொண்டான். உன்னை சுளைகளை போட்டு உங்களை புடைக்கும்படியா என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் கொடுத்துட்டேன், உனக்காக வேண்டிக் கொள்கிறப்பா, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. பேதுரு விழுந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணு. முதலாவது நீ குணப்படணும்ப்பா, நீ சரியாகணும். பேதுரு விழுந்து போனாரா? ஜெபம் இல்லாததுனால கத்தி வாள் எல்லாம் எடுத்து வெட்ட போனவர், வெட்டினவர், பெரிய வீராங்கனை. இயேசுவை தனியா அழைத்து கொண்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது உமக்கு, சிலுவையாவது அதெல்லாம் கள்ளனுக்கு கொடுக்குற உமக்கு கிடையாது, நீ நம்ம ஆசான் குரு, நடக்க விட மாட்டேன். அவர் சொன்னார், பின்னால போ சாத்தானே அப்படின்னா. இன்னொரு பக்கம் அதே பேதுரு சொன்னார், எங்க போவோம் ஆண்டவரே, ஜீவ வார்த்தை இடத்தில் உண்டு. ஒரு பக்கம் பரிசுத்தாவின் அனுபவம், மறுபக்கம் பிசாசின் அனுபவம். வேதம் சொல்லுகிறது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான ஜலம் வரவே வராது. ஒன்று சுவை, இல்லாவிட்டால் கசப்பு. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் எப்படி இருக்கிறது? ஜெபம் செய்கிறோமா? ஜெபம் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். அந்த காலத்திலே சொல்வார்கள், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லாத வீட்டின் அஸ்திவாரம் உடைந்து போகும். என் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தினால் தேவ ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். சோதனையில் விழுந்து போகாதபடிக்கு. பேதுரு விழுந்தார், மறுதலித்தார். அதன் பிறகுதான் மனம் கசந்து அழுதார். இயேசு கிறிஸ்து கல்லறையில் கொண்டு வைக்கப்பட்ட உடனே எல்லாரையும் இந்த பேதுரு அழைத்து கொண்டு, பலரையும் அழைத்து கொண்டு திரும்ப மீன் பிடிக்க போய்விட்டார். பேதுரு தாம் போனா போது, சிலருக்கு அப்படி இருந்தா நாம் போனா போதாது. ஒரு சர்ச்சை விட்டு ஒருத்தவங்க போயிட்டான்னு ஒரு கூட்டம் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போயிடுவாங்க, ஒரு குரூப்பை சேர்த்துட்டு. நம்ம போயிடுவோம், இப்போ நம்ம தனியா தொடங்கிடுவோம். பேதுருக்கு அப்படி ஒரு சுபா வந்துட்டு, அவர் இன்னும் வரமாட்டாருப்பா, கல்லறைக்குள்ள வச்சாச்சு, அவர் இங்க வரப்போறாரு. அவ்வளவுதான். நம்ம பாட ரொம்ப திண்டாட்டம். வலையை விட்டோம், படகை விட்டோம், திரும்ப போவோம் மீன் பிடிக்க. நான் போறேன், வர்றியா? கூட கொஞ்சம் வர சேர்த்துட்டு போயிட்டார். இயேசுநாதர் விட்டார்னு நினைக்கிறீங்க அவர்களை? இல்லை இல்லை. பேதுரு, நீ மறுதலிக்கலாம். பேதுரு, நீ என்னை விட்டு திரும்ப மீன் பிடிக்க போகலாம். அங்க போய் சொன்னார், பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். மை லிட்டில் சில்ட்ரன், என் பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். என்ன ஒரு அன்பு பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. என் பிள்ளைகளே என்று சொன்னார். அங்க போய் சொன்னார், பேதுரு
உன்னை தெரியும் பேதுரு, எனக்கு நீ திரும்பி இப்படி வருவேன்னு தெரியும். மீன் பிடிக்க வந்து அதை செய்த இதை செய்த ஒன்றுமே பேசவில்லை. மை லிட்டில் சில்ட்ரன், என் சிறு பிள்ளைகளே, ஏதாவது கிடைச்சதாப்பா சாப்பிட, வாங்க ஆழத்தில் போட்டு கொண்டு வாங்க, நானும் சமைச்சு வச்சிருக்கிறேன், மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்காக ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடுவோம். அன்பு, அதே கிறிஸ்துவின் அன்பு தான் நமக்குள் இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் வருவேன் அப்பா, நீங்க தூரம் போயிட்டீர்களோ, மீண்டும் பழையபடி அந்த பழைய வலைக்கு மேல கை வச்சிட்டீங்களாப்பா, இந்த பழைய படகுல போய் உட்கார்ந்துட்டீங்களாப்பா, நான் மனுஷரை பிடிக்கலாம் உன்னை கூப்பிட்டு வந்தேன், நீ மீன் கடைக்கு போற, திரும்ப அதே சந்தைக்கு போற. இல்லை இல்லை, விடமாட்டார். அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், நான் வருவேன் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. கலங்கி நின்றார்கள் கண்ணீரோடு. எங்கப்பா போறீங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு, நாங்க இனி என்னப்பா செய்வோம்? அப்பதான் சொன்னேன், வருவேன்ப்பா, நான் திரும்பி வருவேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்க ஒன்றும் பண்ணுங்க, அப்போஸ்தலர் 2 படி காத்திருங்க, 50 நாட்கள் என் சமூகத்தில் காத்திருங்க. 120 பேர் அப்படி காத்திருந்தார்கள். அதுவரைக்கும் சோதனையில் விழுந்த பேதுரு மற்ற சீஷர்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ, பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் அவளை பலப்படுத்தினார். அதே பேதுருவை பலனடைய செய்தார். மறுதலித்த பேதுருவை பலனடைய செய்தார். கோழையா இருந்த பேதுருவை பலனடைய செய்தார். பிரசங்க மேடையில் எழும்பி நின்று பிரசங்க செய்தார். சில நிமிடங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள், பலருடைய மொழிகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், சுகமளிக்கிற வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்காக அத்தனை பேரும் புறப்பட்டு போனார்கள். அதன் பிறகு சோதனையில் விழவே இல்லை. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வேதம் நமக்கு உரைக்கிறது, இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கே 5:5-6 படித்து பாருங்கள். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காதபடிக்கு விழித்திருப்போம். ஐயோ மற்றவங்க தூங்குறாங்களே, நானும் கொஞ்சம் தூங்கட்டும், கை முடக்கி கொண்டு, வேண்டாம் வேண்டாம், நாம் விழித்திருப்போம், நாம் தெளிந்தவளா இருப்போம், நாம் அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். லூக்கா 21:34-35 படித்து பாருங்கள். எச்சரிக்கையா இருப்போம். உலகத்தில் கரைபடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். கிறிஸ்துவின் நாள் ஒரு கண்ணியை போல் வரும். நமக்கு ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஒளியின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவால் நிறைந்தவராக, பரிசுத்தாவினால் நிறைந்தவராக நான் வாழ அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு புஸ்தகத்தில் அதை படித்தேன். ஆனால் உண்மையில் நடந்தது. வாலிபனுக்கு திருமணம் ஆயிற்று. அவன் தன் மனைவியை இதே ஊரில் விட்டு, இதே ஊரில் நம்ம ஊர்ல தான், நம்ம தமிழ்நாடு தான், அங்க விட்டு அவன் வெளிநாட்டுக்கு போனான் சம்பாதிப்பதற்காக. நிறைய பணம் சம்பாதித்தான். ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு பணம் அனுப்பி கொடுப்பான். ஒரே மகிழ்ச்சி அவளுக்கு, என் புருஷன் நிறைய பணம் அனுப்புறாரு என்று. அவள் கொஞ்சம் பட்டணத்தில் இருந்தபடினால் கொஞ்சம் பட்டணத்து பழக்கங்களும் அவளுக்கு ஒட்டி இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல பணம் வந்து கொண்டிருந்தது. பணத்தை சுத்தமாய் செலவு பண்ண ஆரம்பித்தாள். நண்பர்கள் அவளை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். தாராளமாய் செலவு செய்தாள். அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறினது. நடன விடுதிகளுக்கு போக ஆரம்பித்தாள். மதுபான அருந்த ஆரம்பித்தாள். இரவு மாலை வந்துவிட்டாலே வீட்டை பூட்டி விட்டு நடன பப்புக்கு கழிப்பிடங்களுக்கு போவாள். இது அவனுக்கு தெரியாது. மாதந்தோறும் பணம் அனுப்பி கொண்டிருந்தான். 1-2 ஆண்டுகள் கழித்தது. அவன் எப்பொழுதும் அவளுக்கு சொல்லுவான், நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேம்மா, ஒரு நாள் வருவேன், வந்து ஒன்று கூட்டிட்டு போயிடுவேன், அப்புறம் நம்ம நிரந்தரமா சேர்ந்து வாழலாம், நீ இங்க தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. 2 ஆண்டுகள் கழித்து அவனுக்குள் ஒரு ஆசை வந்தது, என் மனைவியை போய் பார்க்கலாம், கூட்டிட்டு போகலாம், இனிமே வரலாம். அதுக்குள்ள வசதி வந்துட்டு, சரி அவர்கிட்ட சொல்லாமலே நம்ம வருவோம்,
ஒரு ஷாக்கு கொடுக்கலாம், அவளுக்கு திடீரென்று வந்து நிற்கலாம் என்று திட்டத்தை போட்டு ஃப்ளைட்டு டிக்கெட்டை போட்டு அவன் மாலை வந்து சேர்ந்தான் ஏர்போர்ட். வீட்டுக்கு வந்தான். வீடு பூட்டி இருந்தது, பூட்டு வெளியே தொங்கினது. எங்க போயிருப்பா? பக்கத்துல எதுவும் போயிருப்பாள்னா பக்கத்து வீட்டில் போய் விசாரிச்சா, என் மனைவியை பார்த்தீங்களா, வீடு பூட்டி இருக்கு, நான் இன்றைக்கு தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அவளை பார்ப்பதற்கு. அவளுக்கு தெரியாது நான் வந்தது. ஓ அப்படியாப்பா, அவ சாயந்தரமான டெய்லி போயிடுவாப்பா வெளியே. என்ன சொல்றது உனக்கு? சரி, நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க போறியா? அங்க போய் பார், தெரியும் உனக்கு அப்படின்னா. அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு முகவரியை கொடுத்து அனுப்பினான். அந்த அந்த நடன கழிப்பு நடக்கிற இடம். என்ன முகவரி இது? சரி போய் பார்ப்போம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். அது மதுபானம் அருந்தி ஆண்கள் பெண்கள் கரம் பிடித்து நடனம் ஆடுகிற ஒரு இடம். இன்னும் இந்த இடமா? இங்க எதுக்கு வர்றா சொல்லி சற்று உள்ளே போய் பார்த்தால் இன்னும் ஒருவனோடு கட்டி பிடித்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். உடைந்து போனான், நொறுங்கி போனான். அப்படியே புறப்பட்டு வீட்டுக்கு வந்தான். ஒரு காகிதத்தில் ஒரு கடிதத்தை எழுதினான். நான் சொல்லாமலே வந்துவிட்டேன், உன்னை நிரந்தரமாக என்னோடு கொண்டு வைத்துக் கொள்வதற்காக உன்னை அழைத்து கொண்டு போக வந்தேன், நீ வெகு தூரம் போய்விட்டாய். எழுதி வைத்து அவனுடைய பேரை கீழே போட்டான், அந்த கதவில் சொருகி வைத்தான், போய்விட்டான். ஏர்போர்ட்டுக்கு போய்விட்டான், திரும்ப போயிட்டான். அவள் இரவு வந்தாள், கொஞ்சம் போதையும் அரைபறையுமாய் வந்து சேர்ந்தாள். இன்னும் ஒரு கடிதம் இருக்கு, எடுத்து பார்த்தா எழுதியிருக்கிறவருடைய கணவன். ஐயோ, என் கணவன் வந்திருக்கிறார்ப்பா, என் மணவாளன் வந்திருக்கிறார், ஐயோ என்னை அழைத்து போக வந்திருக்கிறார், அழைத்து போக வந்திருக்கிறார், ஐயோ நான் இப்படி இருக்கிறதை பார்த்து விட்டார், அறிந்து விட்டார். ஒரே ஓட்டமாய் ஓடினான். எங்க போனாரோ தெரிய மாட்டேங்க. ஐயோ என் மணவாளனை பார்க்க வேண்டும், என் கணவனை நான் பார்க்க வேண்டும், நான் அவனிடத்தில் பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்க வேண்டும், நிரந்தரமா நான் அவனோடு வாழ வேண்டும். கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவன் போய்விட்டான். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் வரும் பொழுது அவர் நம்மை புத்தி உள்ள கன்னிகைகளாக காண வேண்டும். பார்த்தால் மாத்திரமே அவர் நம்மை கரம் பிடித்து அவரண்டை கொண்டு போக முடியும். நீங்கள் அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? அது நமக்கு நிரந்தர சிட்டிசன்ஷிப். There is a permanent citizenship in the heaven. பரலோகத்தில் நிரந்தர குடியுரிமை அங்கு நமக்கு அவரோடு கூட மகிழ்ச்சியா வாழலாம். அதன் பிறகு அங்கு நமக்கு சந்தோஷம், துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, அலறல் இல்லை, மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போம் அதற்காக. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாகட்டும், உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாகட்டும். நம்முடைய இருதயத்தை திறப்போம், நம்முடைய உள்ளத்தை திறப்போம், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம், நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுப்போம். அவர் வந்து ஐயோ கைவிடப்பட்ட நிலையில் நாம் போய்விடக்கூடாது. சிலர் கைவிடப்படுவார்கள், நாம் கைவிடப்பட்டுள்ளாய் போகக்கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருடைய வருகையில் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும், குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அவர் வரும்போது விழித்திருக்க வேண்டும், அவர் வரும்போது பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நிறைந்திருந்தால் அவரை தரிசிக்க முடியும்.
நம்முடைய இருதயம் அப்பழுக்கற்ற இருதயமாக இருக்க வேண்டும், கரையற்ற இருதயம். ஆண்டவரே, நான் உம்மை சந்திக்க வேண்டும் அப்பா. தயவு செய்து என்னை ஆயத்தப்படுத்தும். அவர் காண்பிக்கிற ஒரே ஒரு ஆயத்தம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற அனுபவம், ஜெப ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம், அவருடைய வார்த்தைகளினால் நிறைந்திருக்கிற அனுபவம் இன்று எனக்குள் வரட்டும் அப்பா, எனக்குள் வரட்டும் அப்பா. ஐயா, எல்லா சீஷர்களும் கோழையாக தான் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது ஐயோ, அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள், தேவனோடு சஞ்சரித்தார்கள். எனவேதான் யோவான் 1:2 ஆகிய வார்த்தைகள் யோவான் எழுதுகிறார். நாங்கள் கேள்விப்பட்டதும், நாங்கள் கண்டதும், நாங்கள் தொட்டு பார்த்ததும், நாங்கள் ருசித்ததுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த பாவியையும் அவர் தள்ளவே மாட்டார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். இளையகுமாரன் தகப்பனை நோக்கி ஓடி வந்தபோது மகனாக அல்ல, வேலைக்காரனாக அப்பா ஓடி சென்று அவனை கட்டி முத்தமிட்டு, மகனை உனக்காக விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், வா என் வீட்டுக்கு வா, வா என் வீட்டுக்கு வா, நீ மரித்தாலும் திரும்ப பிழைத்திருக்கிறாய். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆவலோடு காத்திருக்கிறார். எப்ப என் பிள்ளை வருவாளோ தெரிய மாட்டேன், நான் அவளை முத்தமிட வேண்டும், என் மனவாட்டை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்புவோமா? இது ஒரு அரிய வாய்ப்பு. முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். வேற சிந்தனைகள் ஒன்றுமே நமக்கு வேண்டாம். இயேசுவே, என் உள்ளத்தில் வார், என் உள்ளத்தில் வார். என்னை அறியாமல் என் வாழ்க்கை கெடுக்கிற கிரியைகள், போராட்டங்கள் என்னை விட்டு மாறி போகட்டும். நான் உமக்கு பிரியமான மகளாக, மகனாக வாழ உதவி செய்யுங்கப்பா. கேட்போம், அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம், மகிழ்ச்சி கொள்வோம். எத்தனை பேருக்கு இந்த இரவு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், இயேசுவே, என் உள்ளத்தில் வார். இதோ நான் இதே கதவை திறந்தேனப்பா, நீர் வந்து என்னோடு இருந்து போஜனம், நான் உமது மணவாட்டி, நீர் என்னுடைய மணவாளன், வாங்க சுவாமி, என் உள்ளத்தை நிரப்புக, திறந்து கொடுக்கிறேன். நீர் வாசலண்டை வந்து தட்டிக்கொண்டே இருக்கிறீர், சத்தம் கேட்டு கதவை திறக்கிறேன், உள்ளே வாரும், உள்ளே வாரும் ஐயா. இந்த சிறு ஜெபத்தை அப்படி செய்யுங்கள். அவர் வருவார், அவர் வருவார். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுவார். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை போட ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் அவரை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோமா? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான், அவருடைய கிழிக்கப்பட்ட மாம்சத்தினால் நிரப்பப்பட்ட நான், இயேசுவே உமது ஆவியினால் என்னை நிரப்பும் என்று, இன்று என்னை நிரப்பும், இன்று என்னை நிரப்பும். அப்படி நாம் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியின் அனுபவங்களை பெற விரும்புகிறவர்கள், பெற்றவர்கள் அப்படி எழும்புவோமா? ஆண்டவரை நோக்கி, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. தேவ ஆவியினால் சபையை நிரப்பும், அக்கினியினால் நிரப்பும், அக்கினியினால் நிரப்பும். எல்லாரும் வாயை திறந்து தயவு செய்து ஜெபம் பண்ணுவோம். 195 ஆண்டு
இந்த விழாவில் இந்த கூட்டம் இன்றைக்கு கடைசி கூட்டம். தயவு செய்து விட்டு விடாதிருப்போம். இந்த பாக்கியத்தை இழந்து போகாதிருப்போம். ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வேற சிந்தனையே நமக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். வாயை திறந்து கெஞ்சுவோம், வாயை திறந்து கெஞ்சுவோம், கெஞ்சுவோம். ஏற்கனவே இந்த ஆவியை அனுபவத்தை பெற்றவர்கள் இன்னும் எனக்கு வேண்டும், என்னை நிரப்பும். கெஞ்சுவோம், கேட்போம், வாயை திறந்து சத்தம் வரட்டும், வெளி கூப்பிடுவோம். முன்னை காட்டிலும் அதிகமாய் மட்டுமே கூப்பிட்டான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், உமது ஆவியினால் என்னை நிரப்பும், நிரப்பும். எனக்கு இந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் வேண்டும் அப்பா. I need your Holy Spirit. I need your fire, Lord. உம்முடைய பரிசுத்த அக்கினி எனக்குள் இறங்கட்டும். குறைவில்லாத எண்ணெய் எனக்கு ஊற்றப்படட்டும், பொங்கி வழியும்படியாக. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தம் வெளியே வரட்டும், சத்தம் வெளியே வரட்டும். கேட்டால் தான் கொடுப்பார், கேட்டால் தான் ஈவாய் அருள் செய்வார். உங்களுக்கு வேணா நீங்க தான் கேட்கணும், எனக்கு வேணா நான் தான் கேட்கணும். இயேசு நம்மத்தில் உலாவுகிறார், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நான் பொய் சொல்லவில்லை, அவர் பிரத்யட்சமாய் இங்கு இருக்கிறார். இயேசு பிரத்யட்சமாய் நம்ம அருகில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. மௌனமா இருக்கவே வேண்டாம். துதிங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, வாயை திறவுங்க, மற்றவர்களை பார்க்கவே வேண்டாம். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். ஈஸ்வர கழித்தீரே, அன்பின் அபிஷேகம். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. விட்டு விடாதீங்க, விட்டு விடாதீங்க. கரங்களை தட்டி கூப்பிடுங்க. ஆண்டவரே வாருங்கப்பா, என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. உமது அக்கினியினால் என்னை போஷிங்கப்பா. அதுதான் எனக்கு ஆத்மீக ஆதாரம். இயேசுவே எனக்கு இறங்கும். தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றே ஆக வேண்டும். உங்கள் மீது ஊற்ற ஆவலோடு காத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். எட்டாத காரியத்தை கொண்டு வைப்பார், அறியாத காரியத்தை கொண்டு வைப்பார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். என்னை நிரப்பும். போதாதப்பா,
போதாதப்பா, இந்த அனுபவம் எனக்கு போதாதப்பா, நிரம்பி வழிகிற அனுபவம். ஜீசஸ் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அபிஷேகிக்கப்படட்டும். அன்றைக்கு பேதுரு இந்த கூட்டத்தில் பிரசங்கித்த போது அனைத்து மக்களும், எல்லா புறஜாதி மக்களும் அபிஷேகத்தில் நிறைந்தார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள், கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற எங்கிருந்து ஒவ்வொருவரும் கூப்பிடுகிறார்களோ, வீடுகளிலிருந்து பார்க்கிறார்களோ, எந்த தேசத்தில் ஊர்ல இருந்து பார்க்கிறார்களோ, அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே, அபிஷேகத்தை தடை பண்ணுகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன், துரத்துகிறேன், துரத்துகிறேன். குடும்பங்களை விட்டு வெளியே போ. அபிஷேகத்தை தடை பண்ணுகிற ஆவி, சிற்றின்ப ஆவி வெளியே போகும். சிஸ்டர் செல்வமேரி, இயேசு உங்களை தொடுகிறார், உங்களை அக்கினிமயமாய் மாற்றுகிறார். நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. சிஸ்டர் செல்வமேரி, இயேசு உங்களை நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். வானம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார். Thank you and wonderful Jesus. Thank you and wonderful Jesus. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். கர்த்தாவே எனக்கு இறங்கும். Hallelujah. Oh Jesus, welcome you daddy, welcome you daddy. ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக மகிழ்ச்சி. வல்லமை, fire upon them, fire upon them. Touch everybody Lord, fill, touch Lord, touch Lord. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, நிரப்புங்கப்பா. புத்தி உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே புறஜாதி மக்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரன், தம்பி, இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார். ஏதோ ஒரு வல்லமை உங்கள் சரீரத்துக்குள் இறங்குகிறது, நீங்கள் உணரவில்லையா? பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களையும் இயேசு நேசிக்கிறார். ஜாதி மத பேதமின்றி, சபை பாகுபாடின்றி ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செலுத்துகிறார். அன்பு செலுத்தி மணவாளனாய் வருவதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என் அன்பு வாலிப பிள்ளையே, உன்னுடைய உள்ளம் சில நேரத்தில் எங்கெங்கேயோ அலைப்பாய்கிறதுமா, புலம்புகிறாய். ஐயோ, எனக்கு இந்த தலைவலி மாறவே மாட்டேங்கிறது, இந்த தவறான எண்ணம் என்னை விட்டு மாறவே மாட்டேங்கிறது. புலம்புகிறாய், கேட்கிறாய். இயேசு கிறிஸ்துவை தொடுகிறார். ஒன்றை நீ எழுதி வைத்துக்கொள், இயேசு கிறிஸ்துவை தொடுகிறார். வெறுமையான பாத்திரமாய் வாழ்க்கை இருந்து உன்னை நிறைவாய் மாற்றுகிறார். நாள் ஒன்று வரும் பொழுது உன் வாழ்க்கை பொங்கி வழிந்து மீதி எடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் உன் சிரசின் மீது கர்த்தர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். என் அன்பு வாலிப பிள்ளை, பெற்றுக்கொள். ஐயா, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. புலம்புகிற பலர் இங்கு இருக்கிறீர்கள், புலம்புகிற பலர் இருக்கிறீர்கள். இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உங்களை ஆட்டி படைக்கிற தற்கொலை ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுகிறது. தற்கொலை நாவி, தற்கொலை எண்ணத்தை கொண்டு போடுகிற பிசாசு நாவி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அநேக ரோமன் கத்தோலிக் மக்கள் பார்க்கிறீர்கள், அநேக ரோமன் கத்தோலிக்கை சார்ந்த என் அன்பு சகோதரிகள் பார்க்கிறீர்கள். மேரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவின் தாயின் பெயரை சூட்டி இருக்கிறார்கள் உங்களுக்கு. அவள் ஒரு கன்னிகை இருந்தாள். இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது இயேசு உங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார். இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பழையவைகளின் உங்களுக்கு வேண்டாம், கிறிஸ்துவின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus, thank you and wonderful Jesus. நன்றி செலுத்துவோம், பிரியமானவர்களை நன்றி செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு மகளே,
உனக்கு வருகிற ஞாபக சக்தியை இயேசு எடுத்து போட்டார். ஏன் தெரியுமா? அவர் உனக்காகவே தலையிலே முள்முடியை வாங்கி கொண்டார், கோலால் அடிக்கப்பட்டார். அவருடைய மூளையெல்லாம் காயப்பட்டது, அவருடைய மூளை காயப்பட்டது. அவருக்கு ஞாபக சக்தி மறந்து போகவே இல்லை. உன்னுடைய நினைவாற்றலை கொடுப்பதற்காகவே கிறிஸ்து தன்னுடைய மூளைக்குள் முள்ளை வாங்கி கொண்டார். இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள். இனிமேல் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெருகி இருப்பதை காண்பாய். எவ்வளவோ நான் முயற்சி செய்கிறேன், என் வாழ்க்கை தோற்று போனது, என் வாழ்க்கை தோற்று போனது ஐயா. திரும்ப என்னை ஆண்டவர் கட்டி தூக்குவார். இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் அன்பின் கயிற்றினால் கட்டி இழுக்கிறார், கட்டி இழுக்கிறார், தொடுகிறார், பலரை கட்டி இழுக்கிறார். உங்கள் இருளடைந்து போன வாழ்க்கை, பாவ வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற பொறாமையின் கண்கள் விலகுகிறதை காண்கிறேன். Thank you Jesus. Thank you and wonderful Jesus. Thank you and wonderful Jesus. சிஸ்டர் மல்லிகா, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் இருளடைந்து வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரி மல்லிகா, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து திறந்த புத்தகமாய் வைக்க விரும்புகிறார். வேதத்தை தூக்குங்கள், ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தை படியுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus. மிஸ்டர் ராஜ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மிஸ்டர் ராஜ், ராஜ் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus. என் அன்பு சகோதரன் மாணிக்கம், மாணிக்கமாகவே மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வருமானத்தை பெருக செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உங்கள் சரீர சுகத்திற்காக நான் ஜெபம் செய்யட்டுமா? கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நான் 100க்கு 100 விசுவாசத்தோடு நிற்கிறேன். இயேசு உங்களை தொடுவார், இயேசு உங்களை தொடுவார், உங்கள் உள்ளங்களை தொடுவார். அவருடைய காயங்களினால் தொடப்படுவீர்கள். அற்புத சுகம் இப்பொழுது கிடைக்கும். சில உங்கள் பலவீனம் இப்பொழுது மறைய ஆரம்பித்து விட்டது, வலிகள் மறைய ஆரம்பித்து விட்டது, தோள்பட்டை பிரச்சனைகள் மறைகிறது, மறைகிறது. ஆங்காங்க அந்த கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் தலையில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால், உங்கள் கணவன் வீட்டில் இருந்தால், இருதயத்தில் அவருடைய பெயரை சொல்லுங்கள், பெயரை சொல்லுங்கள், பெயரை சொல்லுங்கள். வீட்டில் வியாதியோடு இருந்தால், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள். அவர் கூப்பிடும் பொழுது இறங்குவார். அவர் வந்துதான் சுகப்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அநேகரை ஆண்டவர் விடுவிக்கிறார், அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார். பெரு வெள்ளத்தை போல சுகம் இறங்கி கொண்டே இருக்கிறது, இறங்கி கொண்டே இருக்கு. ஒரு அருவியை போல, அருவியை போல சுகம் இறங்கி கொண்டே இருக்கிறது. தீராத தலைவலி மறைகிறது. கண்களின் பார்வை குறைவு சரியாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயா, என் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை நீர்க்கட்டி மறைகிறது. தைராய்டு பிரச்சனைகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கற்கள் மறைகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவங்களை விட்டு, ஒவ்வொரு சரீரத்தை விட்டு, ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வியாதிகள் மறைகிறதற்காக நன்றி, வலிகள் மறைகிறதற்காக நன்றி, சோர்வு மறைகிறதற்காக நன்றி, இருதய பலவீனம் மறைகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு தொட்டுக்கொண்டே இருக்கிறார். வீடுகள் இருக்கிறவர்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் தயவு செய்து கலங்க வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவலா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவல் அல்லாதவளா இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தொடுகிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார். தூக்கி எழுப்பி நடக்க வைக்கிறார். செயல்படாத அவயங்களை செயல்பட வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். நடவாத கால்கள் நடப்பதாக, செயலற்று போன அவயங்கள் செயல்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தினமும் வீட்டில் சண்டை, காரணம் இல்லாத சண்டை, குடித்துவிட்டு சண்டை, பொல்லாத பழக்கங்கள் எல்லாம் ஓய்ந்து போகிறது, ஒழிந்து போகிறது. அவரோடு நாம் நடக்கிறோம். அவரோடு என்றென்றும் நாம்
சஞ்சரிக்க நம்மை அழைத்து கொண்டு போக ஒரு நாள் வருவார். என்ன பேரானந்தம்! அழைத்து கொண்டு போக வருவார். நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உபத்திரத்தின் குகையிலேயே சரியா சிலரை ஆயத்தம் பண்ணுகிறார். உபத்திரத்தின் குகையிலேயே ஆயத்தம் பண்ணுகிறார். சில மரண கட்டுகளின் வழியாகவே சிலரை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறார். ஊழியத்தின் வழிகளிலே ஆயத்தம் பண்ணுகிறார். ஊழியம் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பா, கணக்கற்ற நன்மைகள் நிரப்புகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தீர்கள், அவருடைய தொடுதலை உணர்ந்தீர்கள். தயவு செய்து உங்கள் கரங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் காண்பிப்பீர்களா? தூக்கி உயர்த்தி காண்பீங்கள். ஐயா, நான் அவருடைய அன்பை உணர்ந்தேன், நான் அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். தைரியமா தூக்கி காமிங்க. அவருக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கும். தெரியுமா, என் பிள்ளைய நான் தொட்டதை உணர்ந்திருக்கிறாங்க, கரம் பிடித்திருக்கிறேன் நான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கரம் உயர்த்திருக்கிற ஒரு சகோதரின் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் தன்னை தொடுகிறதை உணர்கிறீர்கள். இப்பொழுது அவர் தொடுகிறதை உணர்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது. என் அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி. இந்த ஊழியத்திற்காக நன்றி அப்பா. சிறு பிள்ளைகள், ஞானமற்ற பிள்ளைகள், படிப்புக்காய், வேலைக்காய் பிரார்த்தனை செய்கிறேன். திருமண தடைகள் மாறட்டும். ஒவ்வொரு குழந்தையற்றவருடைய கர்ப்பம் திறக்கப்படட்டும். உங்களுடைய தாயின் வயிற்றில் திருமணத்துக்கு முன்பே ஒரு கருவை வைக்கவில்லையா? இப்பொழுது நீர் உருவாக்கும். பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கும் கர்ப்பப்பையில் கருவை உருவாக்கும். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்கான வேலைகளை ஆசீர்வதி. பணங்கள் வரட்டும், கடன்கள் மாறட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், சொந்த சொத்துக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வறட்சியான ஒரு நிலத்தை போல் இருக்கிற சிலருடைய அந்த வாழ்வு, அந்த ப்ராப்பர்ட்டி இயேசுவின் நாமத்தில் செழிக்கட்டும். சொத்து பிரச்சனைகள் மாறட்டும். கோர்ட்டு கேஸ் வழக்கில் சமாதானம் உண்டாகட்டும். வீட்டில் மகிழ்ச்சி, ஒற்றுமை ஓங்கட்டும். கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை கிடைக்கட்டும், மேலும் மேலும் கிடைக்கட்டும். 195வது ஆண்டு களிப்பாய் மாறட்டும். ஒவ்வொருவருக்கும் களிப்பாய் மாறட்டும். மனவாட்டி களிப்பாய் மாறட்டும். ஊரை ஆசீர்வதிக்கிறேன், ஊர் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜாதி மத சபை பாகுபாடின்றி அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். செழிக்கட்டும். இயேசுவால் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு இல்லமும் வாகனங்களில் போகும் பொழுது பாதுகாப்பு, அற்ப ஆயுளின் மரணங்கள் வராதிருப்பதாக. தீர்க்க ஆயுசு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படட்டும். வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த முயற்சிகள் நடக்கட்டும். வீசா கிடைக்கட்டும். இழந்த எல்லாம் கிடைக்கட்டும். ஆண்டவர் அப்படி செய்தபடி நான் சபைக்காக, சபை போதகருக்காக, உடைய டீக்கன்மார்களுக்காக, விசேஷமா இந்த கூட்டங்களை முழுமையாய் பொறுப்படுத்தி செய்கிற அன்புக்குரிய சகோதரர் கிங்ஸ்லி, உடைய குடும்பத்திற்காக, உடைய ஊழியத்திற்காக கர்த்தர் சுகப்படுத்தினீர், கொண்டு நிறுத்தினீர். 3 நாட்களும் பாட வைத்தீர், ஆராதிக்க வைத்தீர், வழி நடத்தினீரப்பா. கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். அவளோடு இணைந்து இசைகளை மீட்டுகிற தம்பிமார்களை ஆசீர்வதியும். உமக்கு தொடர்ந்து எல்லாரும் ஊழியம் செய்யட்டும் அப்பா. உம்முடைய வருகை மட்டும் உமக்காக இசைத்து பாடி மகிழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்காக ஒரு கூட்ட மக்களை அனைவரும் ஆயத்த பண்ணிக் கொள்ளட்டும், ஆயத்தப்படுத்தட்டும். நாளொன்று வரும் பொழுது இன்முகத்தோடு கிறிஸ்துவோடு கரம் பிடித்து நடக்க செய்கிறார். நீர் அப்படி செய்கிறக்கான ஒவ்வொரு பணிகளை செய்த அத்தனை பேரை ஆசீர்வதி. எல்லா மரண போராட்டங்கள், கட்டுகள் உடைக்கப்படட்டும், வீடு கட்டப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். நீர் அப்படி செய்ததற்காக நன்றி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதோடு நிறுத்தி விடவில்லை, அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கு கரங்களை தட்டி நன்றி கொடுப்போமா?
சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுப மங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுப மங்களம். பாரேறு நீதனுக்கு பரமபாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரமபாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஆதிசரு வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், ஆயிர பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிவார பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிவார போதுமான குலனுக்கு, உயர்மான வேலனுக்கு, போதுமான குலனுக்கு, உயர்மான வேலனுக்கு, இயேசுநாதனுக்கு ஜெய மங்களம், திரியேகநாதனுக்கு சுப மங்களம். இயேசுநாதனுக்கு ஜெய மங்களம், திரியேகநாதனுக்கு சுப மங்களம், சுப மங்களம், சுப மங்களம். எல்லாருக்கும் மங்களம். சீக்கிரம் ஆண்டவரோடு ஆயத்தமாகி திருமணம் நடக்க வாழ்த்துக்கள். நாம் சந்திப்போம். ஆண்டு சித்தமாக நான் மறுபடியும் இல்லாவிட்டால் அவரோடு கூட சந்திப்போம். God bless you.